Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ஒரு ஸ்பூன் நெய்யை பயன்படுத்தி நல்ல முழுக்க கடைகளில் கிடைக்கிற மாதிரி நெய் மணத்தோட நல்ல சுவையான சாஃப்டான நெய் மைசூர் பாக் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ஒரு ஸ்பூன் நெய்யை பயன்படுத்தி அந்த அளவுக்கு சாஃப்டா நெய் மைசூர் பாக் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா முடியும். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் உங்க வீட்ல பாராட்டுவாங்க. எப்படி செஞ்சீங்கன்னு கூட கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வீட்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸை பயன்படுத்தி அளவுகள் சொல்றேன். நீங்களும் அதே மாதிரி பயன்படுத்திக்கோங்க. கிராம் அளவுகளை விட கப் அளவுகள் வந்து சரியானதா இருக்கும். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன்ல ஒரு டம்ளர் அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து இதுல வந்து சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு குறைவாகவே வறுத்துக்கோங்க. அந்த கடலை மாவு வந்து நல்ல வாசனை வரும். ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நிறம் மாறிடக்கூடாது. ஒரு நிமிஷம் போல ஆயிடுச்சு. நல்ல உங்களுக்கு ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். ஆனா சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சலிச்சிட்டு பயன்படுத்தினீங்கன்னா அதுல வந்து சின்னதா அந்த நொறுநொறுப்பு தன்மை இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்துடும். அடுத்ததான் சன்ஃப்ளவர் ஆயில், அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். எந்த பிராண்டா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். எந்த கிளாஸால மாவு அளந்தீங்களோ அதே கிளாஸாலே 3/4 டம்ளர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய். இது வந்து எவ்வளோ மாவுக்கு வந்து நெய் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 1 கிலோ மாவு பயன்படுத்தினாலும் சரி 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே அந்த நெய் ஃப்ளேவரை வந்து தூக்கி கொடுத்துரும். கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நான் இந்த மாதிரி ஒரு மைசூர் பாக் ட்ரே எடுத்திருக்கேன். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில்வர் பிளேட்டை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நான் வந்து ட்ரே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுனால ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை வந்து லைட்டாக வந்து மடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி அந்த சைடு வந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இது இப்போ ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் கடாய் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு அதாவது 1.5 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி வரணும். அதாவது பாகுபதம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதில் சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி மட்டும் தான் வரணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மைசூர் பாக்கு கல் மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி சர்க்கரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த சர்க்கரை வந்து ஒரு கொதி வந்து லைட்டாக வெள்ளை நிறமாக தெரியுது பாருங்க. இதுக்கு மேலே தாண்டிடக்கூடாது. இதுக்கு மேலே தாண்டிச்சுன்னா கம்பி பதம் மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கரைசலை இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் இப்போ மாற்றிக்கோங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துல நல்ல மாவு வந்து திரண்டு இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இப்போ மாவோட பதம் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்து இந்த மாதிரி தண்ணியாக வந்து விழும். நீங்கள் தூக்கி விட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டான பதம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் மாவு வந்து நல்லா வந்து வெந்து வரணும். ஏற்கனவே நம்ம வறுத்துட்டோம். இருந்தாலும் நல்லா அந்த சக்கரை பாவோட நல்லா கலந்து சூப்பராக வெந்து வரணும். இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது. அந்த பபுள்ஸ் வந்து வெள்ளை நிறமாக மாற ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு நான் திருப்பி விட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பபுள்ஸாகவும் வரும். லைட்டாக வெள்ளை நிறமாகவும் மாறி வரும். இதுதான் வந்து சரியான பதம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜும் போயிடக்கூடாது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கல் மாதிரி மாறிடும். இதுக்கு பிஃபோர் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்பாக வந்து கட் பண்ணி எடுக்க முடியாது. அதுதான், வேற ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம நெய் தடவி வச்சிருக்கக்கூடிய அந்த ட்ரேல இதை நம்ம உடனே சேர்த்துணும். சேர்த்துட்டு லைட்டாக வந்து தட்டி விட்டா ஓகே. இல்லைன்னா மேலே வந்து ஈஸியாக வந்து சமன்படுத்திக்கோங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு மைசூர் பாக் வந்து பர்ஃபெக்டாக வருது அப்படின்னா நீங்கள் மேலே வந்து சமன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. அழகாக அப்படியே வந்து அதுவே வந்து ஈவனாக வந்து செட் ஆகிடும். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நான் கட் பண்ணுறேன். அந்த கத்தி எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக உள்ளே இறங்குது பாருங்க. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்ல உங்களுக்கு ஒரு ஷைனிங் இருக்குது, தெரியுதுங்களா? அதே மாதிரி இதில் நம்ம எண்ணெய் பயன்படுத்தியிருக்கோம். நெய் வந்து 1 ஸ்பூன் தான் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் செய்யும் போதே ஃபுல்லாக நெய் நறுமணம் அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா
கடைகளில் மைசூர் பாக் வாங்கவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வெளியில் நீங்கள் ஒரு 10 நாளைக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.